பல பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு படம், இது ஒரு காவிய படம், இது ஒரு அற்புத படம் அப்படின்னு நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவரே சொல்லிப்பாரு. ஆனா மக்கள் எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா கார் துப்பிட்டு போறான் படம் பார்த்துட்டுலாம் நிறைய பேரு. கவுண்டரபாளையம் படம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆண்ட பரம்பரை, அசிங்க பரம்பரை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு படத்தை, குப்பை மாரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு நடிகர் ரஞ்சித் அவர்கள். நிறைய பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு படம்னு பாத்தீங்கன்னாக்கா அவரே பீத்திப்பாரு. இது உண்மையா அவனுக்கு புரியல. படம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு யாருமே போகல. அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ண கூட ஒரு ஆளோட கூட வரல. ஒரு யூடியூப் சேனல்ல கூட யாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி பேச கூட இல்ல. அப்படி என்னதான் இந்த படம் பண்ணிச்சுன்னு தெரியல. கவுண்டரபாளையம் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா 12ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் தேதி தான் ஆனவருக்கும் தெரியுது. ஏன்னாக்கா நடிகர் ரஞ்சித் அவர்கள் 11ஆம் தேதி போய் என்னடா நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல, மீடியாவை பாத்தீங்கன்னாக்கா முழுக்கொண்டு நம்மள போக்கஸ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம முன்னமா பார்த்தோன்னா பேட்டி கொடுக்கணும். அந்த பேட்டியில என்ன கான்செப்ட் நம்ம வச்சு பேசணும்னாக்கா சோ ஆணவ கொலை பண்றது அக்கறை கொலையாக மாத்தணும் அப்படின்னு பார்த்தனாக்கா நடிகர் ரஞ்சித் அவர்கள் நடிச்சு பார்த்தனாக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. அது தீய பரவி பார்த்தனாக்கா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பார்த்தனா அவர் தேடிக்கிட்டாரு. அதுதான் உண்மை கூட. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எந்த ஒரு மீடியாவும் இவர் கவர் பண்ணவே இல்லை. இந்த படத்தை பத்தி பார்த்தனா ப்ரொமோஷனே கிடையாது. எந்த யூடியூப் சேனலும் பார்த்தனா பப்ளிக் ரிவ்யூவும் கூட பார்த்தனா இந்த படத்தை பத்தி எடுக்கவும் படல. எந்த ஒரு தியேட்டர்லயும் இந்த படத்தை பத்தி ஓட்டவும் இல்லை. மிகப்பெரிய பார்த்தனாக்கா இது ஒரு பின்னடைவு பார்த்தனாக்கா இருந்தது. உடனே என்ன பண்ணானாக்கா 9ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடையாது. 10ஆம் தேதி வெயிட் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்ல. 11ஆம் தேதி இதுக்கு மேல இப்படியே போயிருந்தா நம்ம போட்ட காசும் எடுக்க முடியாது, நம்ம ரோட்ல போய் பிச்சை தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ரஞ்சித் அவர்கள் நடிச்சிருப்பாரான்னு தெரியல. கவுண்டரபாளையம் படத்துக்கு ப்ரொமோஷன் தேடிக்கிறதுக்கு இவரே பார்த்தனாக்கா போன் அடிச்சு எல்லாம் வர சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் வர சொல்லிட்டு பார்த்தனாக்கா சோ மாரி ஆணவ கொலை பண்றது பார்த்தனாக்கா அக்கறை கொலை, பொண்ணு மேல அவ்வளவு அக்கறை இருக்கிறதுனாலதான் கொலை பண்றாங்க அப்படின்னு பார்த்தனாக்கா ரொம்ப கேவலமான ஒரு மெசேஜ் பார்த்தனாக்கா கொடுத்திருந்தாரு மீடியா முன்னாடி. ஓகேங்களா? அது தீய பரவி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாக மாறிச்சு. ஏன்னா நேத்து வரைக்கும் பார்த்தா இந்த படத்தை பத்தி ஒருத்தரோடும் பேசல. ஆனா நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு இந்த ஜாதி பத்தி. என்னத்தமா ஆணவ கொலை பண்றது ஆணவ கொலை கிடையாது, அது பொண்ணு மேல வச்சுக்கக்கூடிய அக்கறையினால அது கொலை பண்றது அப்படின்னு ரொம்ப கேவலமான ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. இது நடிகர் ரஞ்சித் அவர்கள் எங்கன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் இன்னும் போய் சேர்க்கணும். அவங்களாம் இட்டு போய் வச்சு பெண்களுக்கு பார்த்தனாக்கா கண்ணீரை துடைக்கக்கூடிய படம்ன்றானுங்க. நான் உண்மையா ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன் நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு. பொண்ணுடைய அம்மா அப்பா நல்ல பையன் கிட்டதான் கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு எதனா கேரண்டி இருக்கா? அதுதான் இல்ல. எல்லா சமுதாயத்திலும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான், எல்லா சமுதாயத்திலயும் தான் இருக்கு. ஆனா அது ஒரு சமுதாயத்துலதான் இருக்கு. அந்த சமுதாயத்துல லவ் பண்ணாத, அதை லவ் பண்ணாக்கா நீ அழிஞ்சு போயிடுவ, நீ ஒரு தீட்டுன்னு பார்த்தா அந்த பொண்ணே ஓரங்கட்டுறது. அது எவ்வளவு பெரிய கேவலமான புத்தின்றது நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு, தகுதி இல்லாத ரஞ்சித் அவர்களுக்கு சொல்ல தகுதி இல்லை. அதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய பர்சனல் லைஃப்ல போனாக்கா அவ்வளவு குப்பை தொட்டி மாரி இருக்கு. ஆனா அவர்லாம் பார்த்தனாக்கா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொல்ற காட்சிகள் ஏதாவது ஒரு இடத்துல நடந்தாலும் நடந்திருக்கலாம். அது மொத்த சமுதாயத்திலேயும் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வந்து வச்சிருக்கான் பாத்தியா? பைத்தியகாரத்தனமா முட்டாள்தனமான அதுதான் பைத்தியகாரத்தனம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது 9ஆம் தேதி யாருமே படம் பார்க்க வரலன்னு 11ஆம் தேதி பார்த்தனாக்கா இவரே மீடியா எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தனா பேட்டி கொடுத்தாரு. தீய பரவிச்சு இப்ப மக்கள் பார்த்தனாக்கா இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரும் கூட இந்த படத்துக்கு யாரும் போய் படத்தை பார்க்கல. அதுதான் உண்மை கூட. ஓகேங்களா? இந்த படத்துல போட்ட காசு கூட எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அதனால தவிச்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல பார்த்தா ரோட்டோரமா பிச்சை எடுத்தாலும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆண்ட பரம்பரை இல்லையா? எதனால ஆண்ட பரம்பரை ஆனாங்க? ரஞ்சித் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வச்சாக்கா அந்த கேள்விக்கு நான் பதில் அவரால் சொல்ல முடியுமான்னு தெரியல. இதுல பாத்தீங்கன்னாக்கா பணக்கார ஜாதின்றாங்க இல்லையா? பணக்கார ஜாதி இங்க யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான பதில் இல்ல. அப்போ வன்னியர் சமுதாயத்திலயும் சரி, கவுண்டர் மோலியார் எல்லாத்தையும் சமுதாயத்திலும் சரி, ஏழை மக்களே கிடையாதுனாக்கா அதுதான் இல்ல. அதுலயும் ஏழை மக்கள் இருக்கிறாங்க. வன்னியர் சமுதாயமா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், மோலியாரா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு சமுதாயமா இருக்கட்டும், வேலைக்கு போனாதான் சோறுன்ற நிலைமையில அனைத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தோன்னா குறிப்பிட்ட சொல்லக்கூடிய சில சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுல என்ன விஷயம்னாக்கா பணக்கார ஜாதிங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரைங்க அப்படின்றது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா சைக்கோத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தியாக சொல்லியிருக்காரு படம் மூலியமாக. நடிகர் ரஞ்சித் அவர்கள் கவுண்டரபாளையம் படத்துல அவர் ப்ரொமோஷன் கோசம் அவர் படம் எடுத்து பணம் சம்பாதிக்க கோசம் பாத்தீங்கன்னாக்கா ஜாதின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு இல்லையா? ஆனா அவரு சொல்றாரு நான் என்னுடைய சமுதாயத்து மக்கள் மேல அக்கறை வச்சிருக்கேன், அதனாலதான் அந்த படத்தை எடுத்திருக்குன்றாரு. அந்த உண்மையாலுமே அந்த சமுதாய மக்கள் மீது ரஞ்சித் அவர்களுக்கு அக்கறை இருக்குனாக்கா இது வரைக்கும் அவர் பண்ண நல்லது என்ன? எந்த போராட்டத்துல கலந்து பாத்தீங்கன்னாக்கா வன்னியர் சமுதாயத்தா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், இல்ல மோலியாரா இருக்கட்டும், அவங்களுக்கு போராடி அவங்களுக்கு பெற்று கொடுத்த ஒரு செய்தி என்ன பார்த்தா ஒண்ணுமே இல்லை.
ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஜாதின்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராரு. அது மூலியமா பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா தெரிக்க விடுறாரு. மக்களாம் தீயா பரவுது. ஆனா தீயா பரவி அவர் நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பணம் தான் வரல. அப்பெல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தாதான் அவங்களுக்கு பணம், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ரோட்டெல்லாம் எடுத்து பிச்சைதான் எடுக்கணும். அந்த நிலைமையில தான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.